வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் மேலும் 10 முக்கியமான பொதுத்தமிழ் கேள்விகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுல உங்களுக்கு எத்தனை பதில் தெரியுதுன்னு செக் பண்ணி பாருங்க. கேள்வி 1. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? சரியான பதில் சி. நற்றிணை. நற்றிணை நல்ல குறுந்தொகை என தொடங்கும் பழம்பாடல் மூலம் நாம இதை அறியலாம். கேள்வி 2. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ஏ. கால்டுவெல். இவர் இந்த நூலை 1856ஆம் ஆண்டு வெளியிட்டார். கேள்வி 3. குட்டித் தொல்காப்பியம் என அழைக்கப்படும் இலக்கண நூல் எது? பதில் பி. தொன்னூல் விளக்கம். இதை இயற்றியவர் வீரமாமுனிவர். கேள்வி 4. ஒரு சொல்லோ அல்லது தொடரோ இரு பொருள்பட வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? சரியான பதில் சி. இரட்டுற மொழிதல் அணி. இதனை ஸ்லேடை என்றும் கூறுவார்கள். கேள்வி 5. பரிதிமாற் கலைஞர் என அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் என்ன? சரியான பதில் பி. சூரிய நாராயண சாஸ்திரி. கேள்வி 6. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? சரியான பதில் சி. மணிமேகலை. இவை இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் என அழைப்பார்கள். கேள்வி 7. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பதில் ஏ. பாரதியார். கேள்வி 8. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பதில் சி. 6. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை மற்றும் விகாரம் ஆகும். கேள்வி 9. திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில் பி. 9. அறத்துப்பால் 4, பொருட்பால் 3, இன்பத்துப்பால் 2. கேள்வி 10. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? பதில் ஏ. வாணிதாசன். இந்த பொது அறிவு தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது இன்ஃபோடாக்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.